தயவு வந்தனம் ஐயா. ஒரு சிறு சந்தேகம். அன்பு இருப்பான கடவுள் அருள் அனுபவத்திற்காக அகத்திலிருந்து விரிந்து இப்போ அனகமாக உயிர்களின் ஆன்மா மூலியமா விளங்கி கொண்டிருக்கிறார். இதனுடைய நோக்கம் அருள் பரிபூரணத்துவம் அடையும் பட்சத்தில் கடவுளுடைய நிலை என்ன? இந்த பிரபஞ்ச படைப்புகளின் நிலை என்னவாக இருக்கும்? உயிர்கள் அனைத்தும், ஆன்மாக்கள் அனைத்தும் இந்த அருள் பரிபூரணத்துவம் அடைந்த பிறகு என்னவாக இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கய்யா. அதே மாதிரி இந்த மாதிரியான அனுபவ வாழ்வுக்காக கடவுள் தொடர்ந்து அனுபவம் மற்றும் அனுபவம் பெறுவதற்காக தன்னை விளங்கி செய்து கொண்டிருப்பதும் ஆன செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதா? இது குறித்து நம்மளுடைய வள்ளல் பெருமானோ திண்டுக்கல் சாமியோ ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் விளக்குங்கய்யா. தயவு வந்தனம் ஐயா. மேற்கேட்ட இந்த கேள்வியோட ஒரு துணை கேள்வி ஐயா. விஞ்ஞான உலகத்தில் பிக் பேங் தேரின்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் அந்த பிக் பேங் தேரியை தொடர்ந்து பிக் கனெக்ஷன் ஒன்று நடக்கும், அதுக்கப்புறமா இந்த காலம் அப்படின்ற இயங்கி கொண்டிருக்கு, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலம் முடிவடையும். இது மாதிரி பிக் பேங்குன்னு சொல்லப்படுற இந்த படைப்பு மாதிரி 84 முறை பெருவெடிப்புகள் நடந்திருக்கு. 84 முறை இந்த படைப்பு தோன்றியும் மறைந்தும் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கை குறித்தோ இல்லை இதுக்கு முற்பட்ட படைப்புகள் குறித்தோ நம்மளுடைய சன்மார்க்கத்திலேயோ இல்லை நம்மளுடைய சித்தர் பெருமக்களோ இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்றத சேர்த்து கொஞ்சம் விளக்கணும் ஐயா. தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் தெய்வ திரு விஜய் ஆனந்த் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் எழுப்பியிருக்கிற ஐய வினாவை போல நேற்று முன்தினம் நமது அன்பு ஒளி எனும் இறைமனிதன் குழுவில் அட்மினாக இருக்கும் பெங்களூரை சேர்ந்த தெய்வ திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் இதே ஐய ஏற்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுதுதான் அடியேன் இதை பார்க்கிறேன். மேற்படி வெங்கடேஷ் ஐயா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இக்கணத்தில் எனக்கு தோன்றிய குழப்பம் பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாத போது, பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாத போது, அந்த சில இதுக்கு பின்னாடி அவரு சரியான ஒரு இது கொடுக்கல. அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாத போதுன்னா எல்லா ஆன்மாக்களும் முக்தி அடைந்து விட்ட பிறகு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை அவர் மென்ஷன் பண்ணல. அப்போ இயற்கையின் எல்லையில்லா இப்பிரபஞ்சம், எண்ணிலடங்கா அண்டங்கள், இவை எல்லாம் என்ன ஆகும்? இயற்கையின் படைப்புகள் என்ன ஆகும்? இவை அனைத்தும் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெங்கடேஷ் ஐயா கேட்டிருக்காருங்க. இப்போ தங்களுடைய கேள்வியும் அதே மாதிரிதான் இருக்கு. அதாவது அகண்டாகாச வான் பெருவெளி முற்றிலும் அந்த வெளிக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு வெளி இருக்கிறது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார். புகழ அரும் அகண்ட பூரணா நடு அப்படின்றார். அதுதான் நடுன்னா எல்லாத்துக்கும் அதுதான் மூல. இந்த புறத்திலே காணுகின்ற ஐஞ்சக்தி ஐந்தொழில் பிரபஞ்சம், இந்த மனிதர்கள், அண்டங்கள், எண்ணிலடங்கா உயிர்கள், இதனுடைய வாழ்க்கை அனுபவங்கள், இன்ப துன்ப அனுபவங்கள், எண்ணிலடங்கா பிண்ட இந்த பூமியில் விளங்குகின்ற ஆற்றல்கள், பண்டங்கள், அதாவது பொருள்கள், இது எல்லாத்துக்கும் ஒன்றுதான் நடுவாக இருக்கிறது, மையமாக இருக்கிறது,
ஆதாரமாக்குறது, சத்து பொருளா இருக்கு. அதுதான் வள்ளல் பெருமான் நடு அப்படின்றே சொல்றாரு. இறைவனை நடு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால்தான் கையறவிலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு. நடு அப்படின்னு சொல்றது நடுக்கண். கண்ணுன்னா அந்த கண்ணுன்றதே காணுதல். இங்க காணுதல்னா அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளுதல். நமக்கு இருக்கிற கண் முன்னாடி இருக்கிற பொருளை காட்டி கொடுக்கும். அதுதான் அந்த உறுப்பினுடைய வேலை. அது நமக்கு அயலான ஒரு காட்சியைத்தான் நமக்கு அது காட்டி கொடுக்கும். காட்டி கொடுக்கின்ற அதற்கு அறிவு கிடையாது. கண் உறுப்புக்கு அறிவு கிடையாது. அது காட்டி கொடுத்த பிறகு அது நமக்கு அலையாக நாம் அதை நாம் உள்ளே உணர்ந்து கொள்ளுகின்றோம். உணர்வானது அதை உணர்வாக மாற்றி தருகிறார், தரப்படுகிறது. அதை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆக இந்த புறக்கண்ணுக்கும் அகத்தில் இருக்கிற கண்ணுக்கும் தொடர்பு கிடையாது. அந்த இந்த இடத்துல சொல்ற காணும் அப்படின்றது என்னன்னா, அனுபவத்தில் செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்க. அந்த காண்கின்ற எப்படின்னா அனுபவத்திலே உணர்க. அப்படி அனுபவத்தில் உணர்கின்ற அந்த உணர்வைத்தான் கண் என்றும், அதுதான் யாவற்றிற்கும் நடுவாக, மூலமாக, அனாதி மூலமாக, ஆதி மூலமாக இருப்பது. அதையும் கண்ணுன்றதான் ஞானிகள் சொல்றாங்க. இந்த கண்ணுன்னா காணுதல் அப்படின்னும் போது அனுபவத்தில், அனுபவ ரீதியாக, தன்னுடைய அனுபவமாக அப்படிதான் பெறுதல். ஆக இந்த புகழ அரும் அகண்டம், அகண்டம்னாலே அது எதை குறிக்குதுன்னா ஆகாச வெளியைத்தான் குறிக்கும். வேற எதையுமே அகண்டம் சொல்ல முடியாது. புகழ அரும் சொல்லி முடியாது, வார்த்தைகளாலோ முடியாது, மனோ கற்பனையாலோ முடியாது. அந்த மாதிரி அந்த எல்லையற்ற பெருவெளி, அந்த பெருவெளி முழுதும் தான் அந்த அன்பு என்கின்ற சத்துவம் நிறைந்திருக்கு. ஆனால் இதுல என்ன பிரச்சனை? அதாவது நம்ம பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைங்க பிரச்சனைங்க, ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றோம். இது யாரு சொல்றது? இது பிரச்சனைன்னு சொல்றது யாரு? அந்த உணர்வு. இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்கு உள்ள அடங்கி இருக்குன்னா அந்த மெய்ப்பொருளுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆக பிரச்சனை, துன்பம், சோதனை, வேதனை, நோய் நொடி, அது இன்பம், துன்பம், இது எல்லா அனுபவங்கள். அனுபவங்கள் அவருடைய சாம்ராஜ்யத்துல இப்போ 800 கோடி மக்கள் இருக்கிறோம். அது ஒரு கணக்குல இருக்கு. ஆனா உயிர்களை கணக்கிட முடியாது. இந்த பூமியிலே கணக்கிட முடியாது. ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற புத்துலேயே 20,000 30,000 எறும்புகள் இருக்குன்னா உலகம் ஃபுல்லா எத்தனை உயிரினம் கணக்கிட முடியாது. கடல் வாழ்வினங்கள், பறவை இனங்கள், பூச்சிகள் அதிகம். அப்போ இந்த இத்தனை கோடி உணர்வு புள்ளிகள்ல ஏற்படுகின்ற சுக துக்க அனுபவங்கள் எல்லாமே அந்த அன்பு சத்துவத்தினுடைய புறநிலையில் உண்டாகின்ற உணர்வு அலைகள் தான். ஆனா அது அகண்ட வெளியில இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை, நடுநாயகத்தை அது பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா அங்க அனுபவத்திற்கு இடமில்லை. ஆக அனுபவம் என்ற ஒன்று இல்லாத பொழுது இருப்பதும் இல்லாது இருப்பதும் ஒன்றுதான். ஆக கடவுள் இருக்கிறாருன்னா நீ என்னத்துக்கு இருக்க? என்னால இப்போ நம்ம சகஜமா வாழ்க்கையிலே கேட்போம், என்னத்துக்குடா இருக்கீங்க? சும்மா இருக்கேன். என்னத்துக்கு சும்மா உட்காந்துங்கிற? உனக்கு கல்யாணத்துக்கு வர சொன்னேன். சித்தப்பா பையன் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், கூட மாட இருந்து உதவி செய்வேன்னு சொல்லிட்டு உன்னை திருநெல்வேலியிலேருந்து ரிசர்வ் பண்ணி வர வச்சேன். சேரை போட்டு 2 நாளாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதுக்காக உன்னை வர வச்சேன். நீ நீ இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சித்தப்பா பையன் இருக்கிறதுனால என்னடா பிரயோஜனம்?
ஒரு பிரயோஜனம் இல்லை, சும்மா தண்டத்துக்கு இருக்க. அதேதான் இந்த கான்செப்ட் தான் இறைவனுக்கும், இதே கான்செப்ட் தான். அகண்ட வெளியில ஒரு மலை போல ஒரு அன்பு சத்துவம், அது நிறைவா தான் இருக்கு, நிறைவா தான் இருக்கு. இப்போ ஒரு எம்எஸ் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் படிச்சுட்டாங்க, படிச்சு முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தனியாவோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணலன்னா அவருக்கு தெரியும். பட் அதை ப்ராக்டிக்கல் லைஃப் கொண்டு வர முடியல, அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் போது அவர் படித்த படிப்புனால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. ஆக கடவுள் இருக்கிறாருன்னா பிரயோஜனப்படணும். யாருக்கு பிரயோஜனப்படணும்? இன்னொருத்தர் இருக்காருன்னா இன்னொருத்தர் இல்லை, அவருக்கே பிரயோஜனப்படணும். ஆக அப்போ கடவுளுக்கு ஒன்று பிரச்சனை இருக்குதா? ஆமா இருக்குது. இல்லை, இல்லைன்னு சொல்லலாம், இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருப்பது அவருக்கு இலக்கு அல்ல. ஆக அவரும் ஒரு இறைவனும் ஒரு இலக்கை நோக்கி தான் பயணித்து கொண்டிருப்பது தான் இயற்கையில் உள்ள ஒரு அமைப்பு. அதை வந்து நம்ம புறநிலைகளிலிருந்து நம்ம அதை பற்றி கற்பனை செய்தே பார்க்க முடியாது. இந்த பிரபஞ்சம்லாம் எத்தனையோ கோடி 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 யுக யுகங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி சொல்றது கூட தவறு தான். அது எத்தனை கோடானு கோடி கோடி யுக யுகங்களை நடந்து யாரு அதை கணிக்க முடியும்? நம்ம மனறி வச்சுட்டு சிற்றறிவு வச்சுக்கிட்டு புத்தகங்களை படிச்சுட்டுலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். மெய்ஞானிகளுக்கு மட்டும்தான் அது அனுபவமாகும். ஏன்னா அவங்க அனுபவபூர்வமாக தான் எதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு புத்தகங்கள்ல உபாய ஞானமாக நமக்கு ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சுக்கிட்டு நம்ம இந்த பக்கத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சுவாமி சரவானந்த அவர்கள் சொல்லுவார், மெய்ப்பொருளை பத்தி நம்ம நேரடியா உள்ள போய் தொடர்பு கொள்ளவே விட இந்த பக்கத்திலிருந்து விசாரணை விவாதம் பண்ணிட்டு இருக்கிறது வீண் செயலாகும்ன்றார். நம்ம வீண் காலம்ன்றது நமக்கு தெரியும். இந்த உலகத்துல இதுக்காக அதுக்காகவும் உலக வாழ்க்கை அனைத்தையுமே சதம் நினைச்சுக்கிட்டு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் புகழுக்காகவும் சொத்துக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் தன்னுடைய சுய புலன் இன்ப வாழ்வுக்காகவும் நம்ம ஓடுறோம். இது எல்லாம் வீண் என்றார். கண்டதெல்லாம் அநித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கெட்டதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே. உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலீங்க. இப்ப இதுல பாருங்க, இந்த நம்முடைய வாழ்க்கை நிலை இது வந்து உலக மக்கள் எல்லோரும் இப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கண்டதெல்லாம் நித்தியமே, இதெல்லாம் கூட அந்த அன்பு வெளியில ஏற்படுகின்ற புறநிலையில் ஏற்படுகின்ற, அதுவும் கடவுள் ஆணைப்படி கடவுள் சம்மதத்தோடு கடவுளோட நிலைதான் இது கூட. அப்ப அந்த நிலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மா பக்குவ நிலைக்கு வந்து தன் சக ஆன்மாக்களுக்கு அந்த தன்னுடைய ஆதிநிலை நடுநிலை உண்மையை அதிலிருந்து தான் நம்ம இங்க வந்திருக்கோம், அதனுடைய விளக்கம் தான் நாமன்னு சொல்லிட்டு அதை அந்த ராமலிங்க அடிகளார் என்கின்ற ஆன்மா, அதிதீவிர அருட்பக்கு ஆன்மா வந்து மற்ற ஆன்மாக்களுக்கு சொல்லுது. ஆக இதுல இருந்து நம்ம வரணும்னு சொல்லிட்டு, ஆக இதுவரையில் நம்ம வீணில் கழித்த காலம் கூட அது ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் பிரகாரம் தான் நம்ம வரணும். இப்ப நம்ம அந்த விஷயத்துக்கு அந்த இதுக்கு வருவோம். அப்போ அந்த அகண்ட வெளியில இருக்கிற அனுபவம் கிடையாது. அந்த அனுபவத்துக்காக ஆன ஒரு இடம் தான் நம்ம வந்து நாம இருக்கிறோம். அதாவது அகண்ட வெளியில் இருக்கிற அந்த அன்பு தத்துவத்தை வள்ளல் பெருமான் உண்மை அப்படின்றார். உண்மைன்னா இயற்கையாக இருக்கிற ஒரு உண்மை, அது சத்தியம். சத்து இயம் சத்தியம். ஆக அந்த சத்தியம் வந்து சத்து தான், அது சத்து பொருள். அது தன்னைத்தானே விளங்கச் செய்கின்ற பொழுதுதான் அதுக்கு இயம் இயம்புதல், இயம்புதல் உரைத்தல், அதான் உண்மை உரைத்தருளே. உண்மை என்றது சத்து, உரைத்தருளே அப்படின்றது இயம்புதல். சத்து பிளஸ் இயம் சத்தியம்.
ஆக சத்தியம் அப்படின்றது நம்முடைய நிலைதான் சத்தியமாக இருக்கிறது. அதாவது இயற்கை உண்மையும், இயற்கை விளக்கமும், இயற்கை இன்பமும் மூன்றும் சேர்ந்த ஒரு உணர்வு புள்ளிதான் சத்தியம். சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் என் தனி சத்தே. அந்த சத்தியம் 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 சத்து, அடுத்தது அதே சத்தியம் சித்தா வருது, அதே சத்தியம் இன்பமாக இருக்குது. ஆக இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இது மூன்றும் முப்பகுதிகளும் அந்த ஒன்றான அன்பு இருப்பில் அடங்கி ஒடுங்கி அருகி இருக்கி வெளிப்படலை. அந்த அன்பு இருப்பு என்கின்ற வெளியானது எல்லாமே அதுக்குள்ள இருக்கே. ஆனா எல்லாமே அனுபவத்துக்கு வராத ஒரு நிலைதான் ஆண்டவனுக்கே இல்லை இருக்கிற ஒரு, அது குறைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம நிலைன்னு பார்க்கும்போது அப்படிதான் எடுத்துக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா முதல் கட்ட புரிதல் அப்படிதான் வரணும். அப்படி அவருக்கு ஒண்ணு இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்படாமல் இருந்திருக்கலாமே, உயிர்கள்லாம் இவ்வளவு கஷ்டத்துக்கு உட்படுத்தப்படாம இருந்திருக்கலாமே. அப்போ இங்க கஷ்டப்படுறது, துன்பப்படுறது எல்லாமே அவருடைய நிலைகள்ல கீழ்நிலையில ஏற்படுகின்ற அவருடைய அனுபவங்கள் தானே தவிர வேற யாருக்குமே அல்ல. எல்லாமே அவருடைய சாம்ராஜ்யத்துல அனைத்துமே அவருடையது தான். ஆக நீங்க சொன்ன மாதிரி, ஆக கடவுள் அனுபவ வாழ்வு ஏற்பதற்காகவே அவர் ஒரு உணர்வு நிலைக்கு வர்றார். அந்த அகண்டமா இருக்கிற அன்பு இருப்பு வெளி அகண்டமானது. ஆனா அனுபவத்துக்கு வரும்போது நேர் ஆப்போசிட்ல அந்த அகண்டம் அணுவா மாறிடுது. அப்படி மாறுகின்ற பொழுதுதான் அது உணர்வு என்று வருது. அந்த உணர்வு நிலை அதுதான் விளங்குகின்ற நிலை, நான் என்ற வண்ணத்தில் விளங்குகிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு சீக்கிரட்டை வள்ளல் பெருமான் சொல்றார். என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். ஆனா சைவ ஆகமத்துல இந்த நான் என்பது ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அது 100க்கு 100 அது உண்மையானதுதான். ஆனால் 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 என்ன? ஆனால் அது ஆன்ம நிலையிலிருந்து அருள் துணையோடு கண்டுகொள்ளப்பட்ட உண்மை. ஆனா அதுக்கு மேலே ஆண்டவர் அவர்களுக்கு, அந்த சைவத்தில் இருக்கிற அந்த மெய்ஞானிகளுக்கு, சத்திய ஞானிகளுக்கே தெரியாத ஒரு இதுவை வெளிப்படுத்தல. இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, ஆதியில் வல்லவன் ஒருவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்கவில்லை. திட்டவட்டமா சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த முறை அதுதான் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தையில, இப்போது வருகின்ற நமது கடவுள், ஒரே ஒரு வார்த்தையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு முன்பு இறைவனை நோக்கிதான் மனிதன் பாட்டை போட்டார்கள். புனிதர்களாகி புலன்களை ஒடுக்கி எல்லா இன்பத்தையும் துறந்து ஒன்றுமே வேண்டாம், இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளை அறவே துறந்து, பற்றுகளை துறந்து, புலன்களை ஒடுக்கி, உடலை மறந்து, உலகை மறந்து, உயிர் வாழ்க்கையை மறந்து, எல்லாத்தையும் மறந்து அந்த மெய்ப்பொருளே மனதை நாட்டி அதிலேயே அசையாது நின்று விட்டனர். இதுதான் திண்டுக்கல் சுவாமி சரவணந்தா சொல்றது. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார் ஏற்கனவே, சதா சிவக்கலப்பாய் இருந்தாலும் மூடம் உண்டாகும், இது உண்மை. எவ்வளவு திட்டவட்டமா சொல்ற, சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க. சதா சிவக்கலப்பாய் இருந்தாலும் மூடம் உண்டாகும், இது உண்மை. இந்த இடத்துல மூடம்னா முடிக்கும். என்ன? அனுபவம் முடிக்கும். ஏன் அனுபவம் முடிக்கும்னா எல்லாத்தையும் மறந்துறதுக்காகவா
இந்த உலகத்தையும், உடலையும், உயிர் வாழ்க்கையும், மனதையும், ஐம்புலன்களையும் இறைவன் படைச்சாரு. அப்போ ஆன்ம நிலையிலிருந்து அருளின் ஏகதேச துணை கொண்டு கண்டுகொள்ளப்பட்ட உண்மை சரியானது என்றாலும் கூட அது 100% பூரணத்துவ உண்மை கொண்டது அல்ல. ஏனென்றால் அந்த உள்நிலையிலிருந்து தான் ஆண்டவருடைய திருவருள் வெளிப்பட்டு அனகமாக விரிந்து யாவுமாய் விளங்கிக் கொண்டிருப்பதின் காரணத்தினாலே புறநிலையிலிருந்து ஆரம்பத்தில் தேக நிலையிலிருந்து மனிதன் கண்டுகொண்டது இந்த பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம். இதை வைத்து தான் கடவுளுக்கு வேறானவன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். நான் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கிறேன். இது அவங்க ஆன்ம நிலைக்கு போய் அங்க நிற்கும்போது அந்த மெய்ஞானிகளுக்கு தான் இதுவரையில் எடுத்த அத்தனை பிறவிகளும் அனுபவபூர்வமாக ஒரு நிமிடத்திலே காட்டி கொடுக்கப்படும். அப்படி காட்டி கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன ஆகும்? அதனாலதான் அந்த மெய்ஞானிகள் ஐயோ இத்தனை கோடி பிறவிகளா, இத்தனை கோடி யுகங்களா, எனக்கு வேண்டாம், இந்த பிறவியே வேண்டாம் சொல்லிட்டு உன்னுடைய திருவடியிலே இந்த ஆன்மாவை, இந்த உயிரை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் இறைவா அப்படின்னு வேண்டினார்கள், அழுதார்கள், தொழுதார்கள். அவர்களுக்கு அபயம் கொடுத்தா ஆண்டவர் கொடுத்து ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது அனுபவம் மூடப்பட்டு விட்டது. அதுதான் மூடம். மூடம்னா நாம் நினைக்கிறோம் அல்ல, நாம் நினைக்கிற அந்த மூடம் கிடையாது. அது மூடி விடுகிறது. அனுபவங்கள் மூடப்பட்டு விடுகின்றன. அது க்ளோஸ் பண்ணிடுறார், க்ளோஸ் ஆயிடும். காரணம், பாச தொடர்பு நீங்கினால், பாசம் என்ன? இந்த உடல், உயிர், மனம், இது நீங்கினால் ஆன்ம விளக்கம் உண்டாகாது. அது ஒரு இயற்கையாக உள்ளது. ஏன்னா இந்த உடல் ஜடம் என்றாலும், இந்த மனம் ஜடம் என்றாலும், இந்த உயிர் அதுல சத்தும் இருக்கு, அசத்தும் இருக்கு. அது அப்படி இருந்தாலும் எல்லாமே உள்ளிருந்து அனகமாக விரிந்த நிலைதான். ஆக பாசம் என்பது உள்ளிருக்கின்ற ஒன்றன் புறநிலை தோற்றம். அதுவும் இயற்கை விளக்கத்துக்கு உட்பட்டதுதான். அதை நாம் வேண்டாம் என்று நாம் சொல்ல முடியாது. இறைவன் விரும்பியனால நமக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு. இந்த உடல் இல்லைன்னா, இந்த மனித உடல் இல்லைன்னா மனம் இல்லை. மனம் இல்லாத பொழுது இறைவனை சிந்திக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உடலும் தேவையில்லை, இந்த மனதை இறக்கும்படி செய்து விட வேண்டும், இந்த உயிர் வாழ்க்கை தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நினைப்பது சரியல்ல. அப்படி இருந்த ஆண்டவர் இவ்வளோ பிறவிகள் கொடுத்து, இவ்வளோ லாங் ப்ராசஸ்ல வச்சு, எத்தனை கோடி கோடி பிறவிகள் கொடுத்து வரத அதை முதல்லயே செஞ்சிருக்கலாமே. இதெல்லாம் வேஸ்ட்னா அப்ப ஏன் அதை செய்யறாரு? அதுதான் ஆதியில் வல்லவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்கவில்லைன்னு சொல்றதுக்கு காரணம், இறைவன் அந்த அகப்பரிணாமம் அது ஒருவேளை 90 அல்லது 95% தோராயமா சொல்றேன், அவளை கூட பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா 2-3% ஆகலைன்னாலும் அங்க நிறைவான உண்மை வராது. ஆக அந்த நிறைவான அகப்பரிணாமம் முடிந்து அதுக்கு மேல அருளே தன்னை, தனது உண்மையை தனக்கே உணர்த்தி கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் 1865 சுத்த சன்மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டது ராமலிங்க அடிகளார் மூலம். அதுதான் அனகப் பெருநெறி. ஆக இந்த அனகப் பெருநெறியில் தான் எல்லா உண்மையும் நமக்கு ஆண்டவர் நேரடியாகவே அருள் நிலையிலிருந்து அருளாலே வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றுதான் சுத்த சத்து மார்க்கம்ன்றது. ஆக அந்த அனுபவம் எப்படி ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதெல்லாமே நம்ம சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய
உரை விளக்கங்களை படிக்கும் பொழுதுதான் நமக்கு ஓரளவு அந்த மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எவ்வளவோ நூல்களை நாம் உபாயமாக படித்திருக்கிறோம். ஆனால் இந்த உண்மை வேறு எங்கும் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆக திருவருளே அன்றைக்கு மூலப்பொருளாக திருவருட்பாவை வெளிப்படுத்தி, அதற்கு அந்த திருவருளே சுவாமி சரவானந்தா அவர்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு உரைநடைய விளக்கத்தை கொடுத்திருக்கு. ஆக திருவருட்பா வேறு அல்ல, சுவாமி சரவானந்தா விளக்க உரை வேறு அல்ல. ரெண்டுமே திருவருளால் வழங்கப்பட்டது தான். அதெல்லாம் கிடையாதுன்னா அது அவங்களுடைய அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியும். அது இறைவனுடைய அணுவளவு கடைக்கண் பார்வைப்பட்டாதான் அது உணர முடியும். இல்லைன்னா மறுத்து அதுக்கு உரிய காலம் வருகின்ற பொழுதுதான் அந்த ஆன்மாவுக்கு உண்மை உணர்த்தப்படும். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட அகண்டமா இருக்கின்ற ஒன்று அனுபவத்துக்கு வரும்போது அது எக்ஸ்ட்ரீம் அணுநிலையை அடைந்து விடுகிறது. அதுதான் நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அந்த நுண்ணுணர்வு நிலையில தான் அவர் அனுபவம் வர்றார். அப்ப அனுபவத்துக்கு வரணும்னா அவரு அந்த அன்பு இருப்பானது அது அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தணும். அவருடைய தன்மை, அன்பனுடைய தன்மை என்னன்னா அதுதான் கருணை, பெருங்கருணை, தனிப்பெரும் கருணை, அருள் உணர்வு, திருவருள் அப்படின்னு சொல்றோம். இதுவும் அதுவும் வேறு வேறு இல்லை. எப்படி சர்க்கரையும் இனிப்பும் வேறு வேறு அல்லவோ அதே மாதிரி அன்பு ஆகிய அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கு அருள் என்கின்ற தனிப்பெரும் கருணை உணர்வு என்பது அவருடைய தன்மை. ஒரு பூ எடுத்துக்கிறோம்னா அதனுடைய தன்மை ஒரு வாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். பூன்னா அது வாசனையோடு இருக்கும், சர்க்கரைன்னா இனிப்பா இருக்கும். எல்லாத்துமே ஒரு தன்மை இருக்கு. இப்ப இரும்பு கடைக்கு போனோம்னா அங்க ஒரு வாசனை வரும். எல்லாத்துக்குமே வாசனை. மண்ணுக்கும் ஒரு வாசனை உண்டு. அது மழை பெஞ்சு விட லேசான மழை ஒரு 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 நிமிடம் பெய்யணும்னா மண் வாசனை வரும். அது வரையில அது உள்ள அடங்கி இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வாசனை. நீங்க நம்ம கோழி பண்ணைக்கு போனோம்னா அது உடம்புல இருந்து ஒரு வாசனை வரும். நம்ம உடம்புல இருந்தும் அது ஒரு தனிப்பட்ட வாசனை வரும். எல்லாத்துக்குமே ஒரு இது உண்டு. அதுதான் அகர உகரம் சொல்றது. நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்றார் அருணகிரிநாத பெருமான். அதுதான் அகர உகரமா தான் ஆண்டவர் இருக்கார். ஆனா ஒன்றுதான், அந்த ஒன்றுதான் இரண்டாகி விளங்குகிறது. சிவம்னா அதனுடைய தன்மை, அந்த அன்பே சிவம், அன்பே கடவுள். அதனுடைய தன்மை தான் அருள் அப்படின்னு சொல்றது. ஆனா அகண்ட வெளியில அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கி அது அனுபவப்படாம இருக்கு. ஆக அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தா அது எந்த வகையில அன்பு, அதை அனுபவப்படுத்தணும். அப்படி அனுபவப்படுத்தும் பொழுதுதான் அவருக்கு அவர் இருக்கிறதுனால அவருக்கே பிரயோஜனம். இன்னொன்னு, அவர் அனுபவப்படுத்தும் போது அவருடைய அன்பு இருப்பு இன்ப இருப்பாக மாறிவிடும். இல்லை என்றால் அவருடைய அன்பு இருப்பு வெற்று அன்பு இருப்பாகத்தான் இருக்குமே தவிர இன்ப இருப்பாக மாறாது. ஆக அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவர் சச்சிதானந்தரா, சச்சிதானந்த வண்ணம் உடையவரா அப்படின்னா சச்சிதானந்த வண்ணம் உடையவர் தான். ஆனா சச்சிதானந்தம்னா சத்து சித்து ஆனந்தம், அதுதான் உண்மை அறிவு இன்பம். ஆனா அந்த இயற்கை உண்மையில இயற்கை விளக்கம் என்கின்ற அருள் உணர்வும் இயற்கை இன்பம் என்கின்ற அனுபவமும் மிக மிக ஒடுங்கி அருகிய நிலையில் இருக்குது. காரணம் வெளிப்படவில்லை. அது வெளிப்படுவதற்கு வழி அந்த இடத்தில் இல்லை. ஆக அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடம்தான் நம்முடைய சொந்த இடமாகிய அணு நிலையம். அதுதான் ஆன்மா என்று சைவ ஆகமத்திலும் வேதாந்தத்திலும் சொல்றாங்க. ஆனா சைவ ஆகமத்தில் அதை உயிர் என்று தான் சொல்லுவாங்க.
வேதாந்தத்துல ஆன்மான்னு சொல்லுவாங்க. சைவாகமத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஆன்மான்ற பேர் வரும். மற்ற எல்லா இடத்துலையும் ஆகம நூல்கள்ல உயிர்ன்றது தான். கடவுள், உயிர்கள், உலகம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா வேதாந்தம் தான் அவங்க உயிர்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அது அகமொத்தத்தில் அது ஒரு அணுத்துவ நிலை. ஆக ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு உணர்வு புள்ளி, உணர்வு மையம். அந்த இடத்துல தான் ஆண்டவர், ஆண்டவரும் அவர் தனது தன்மையும் 2ம் ஒரு சேர விளங்குகின்ற பொழுதுதான், அதாவது இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம் விளங்குகின்ற பொழுதுதான் இயற்கை இன்பம் அனுபவப்பட உள்ளது. ஆக சச்சிதானந்தர் அப்படின்ற பேர் எங்கன்னா நமக்குள்ளதான் அவர் சச்சிதானந்தமா இருக்கார். நாம இல்லைன்னா ஆண்டவருக்கு சச்சிதானந்தன்ற பெயரே வைக்க முடியாது. வெறும் சத்து அப்படின்னு தான் பேர் வைக்க முடியும். ஆக அனுபவ நிலையில அவர் வருகின்ற பொழுதுதான் தன்னை உண்மையை யாவுமாய் வெளிப்படுத்துறது. ஆக அது அன்புன்றது சர்வ வல்லபம் உடையது. அதை எப்படி அந்த சர்வ வல்லபத்தை வெளிப்படுத்துவது? இப்போ ஒரு குதிரை இருக்குன்னா, ஒரு மாடு இருக்குன்னா, அதை விற்கிறோம். ஒருத்தன் மாடை விற்கிறான். என் மாடு வந்து 10 நெல்லு மூட்டல்ல 50 நெல்லு மூட்டை கூட இழுக்கும். இது வந்து 1,00,000 போகும்னா, அதை பூட்டி காட்டி ஓட்டி பார்த்தா தான் நான் கொடுப்பேன்னுவான். நீ ஒன்றை வெட்டி பாரு, 100 மூட்டை கூட ஏத்திக்க. 100 மூட்டை ஏத்தி தட்டி விட்டா அது இழுக்குது. அப்போ அந்த வல்லபத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் சந்தோஷமா காசு. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இது தேவையில்லாத கூட இருக்கலாம். ஆக அன்பு என்கின்ற அந்த சத்து பொருள் சர்வ வல்லபம் உடையது, சர்வ காருண்யம் உடையது. அப்படின்றத எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வர்றது? அந்த அனுபவத்துக்கு கொண்டுகின்ற ஒரு நிலைதான் இயற்கை விளக்கம். உண்மையானது விளங்குகின்ற பொழுது அந்த விளக்கம் செய்யணும்ன்றது எது விளக்கம் செய்யுதுன்னா, அவருடைய தன்மை ஆகிய அருள் உணர்வு வெளி. அதைதான் தனிப்பெரும் கருணை என்றும் அருட்பெரு வெளி அப்படின்னு சொல்றோம். அந்த அருட்பெரு வெளிதான் நம் தலைக்கு நடுவுல, அதுவே ஆன்மாவாக, அதுவே சிற்றபையாக, அதுவே சிற்றம்பலமாக, அதுவே சச்சிதானந்தமாக, அதுவே ஆன்மாவும் உள்ளொளியும் சேர்ந்த ஒன்றாக, அதுதான் நம் தலைநடுவில். அது ஒரு வெளி, அணுத்துவமான வெளி. ஆனா அதுக்கு உள்ள போனா அகண்ட வெளி, முற்றும் நிறைந்த இறை உண்மை அப்படியே அதுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அதுவும் இயற்கையாக உள்ள ஒரு ஒன்றுதான். ஆக இந்த இடத்துல ஆண்டவர் அனாதி காலமாகவே நடராஜ பெருமானாகத்தான் இருக்கிறார். ஆக சைவாகமத்தில் அதை ஒரு உருவகப்படுத்தி மனித மாதிரி செஞ்சு காமிச்சிட்டாங்க. இப்ப அதையே பிடிச்சிட்டாங்க. அந்த ஆத்ம ஞானிகள் தனக்குள்ள கண்ட அந்த ஒன்றை பாமர மக்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக மனிதனை மூளை செய்து கையை காலத்து ஆட்டுற மாதிரி, தூக்கி ஆட்டுற மாதிரி செஞ்சுட்டு இப்ப அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னும் திடமா நம்புறாங்க. ஆக அது கடைசியில பண்ணா விபரீதமான விளைவா மாறிடுச்சு. உண்மை வெளிப்படுவதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. அது ஏகப்பட்ட சிற்பாலயங்கள் வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் அங்கே போய் திருவிழா கொண்டாடுறதுலேயே செலவு பண்ணுறாங்க. அந்த சிதம்பரம்ன்றது நமக்குள்ளதான் இருக்கு, அது அருவ நிலையில் இருக்குதுன்ற உண்மையை வெளிப்படையா அவங்க தெரிந்து கூட வெளிப்படையா சொல்லலை. அப்படின்றது தான் வள்ளல் பெருமான் பெருமிசில் உண்மையை மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். உண்மை தெரியாம இல்ல, தெரிஞ்சிருக்கு. ஏன் மறைத்து விட்டார்கள்னா, அதை அப்படியே சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பக்குவ குறைவு. அதனால அவங்க கருணையினால ஒரு உருவகப்படுத்தி வச்சாங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம நீங்க கேட்கிற ஒரு இதுக்கு வரோம். இப்போ ஆக அந்த அனுபவத்தின் பொருட்டு ஒவ்வொரு உணர்வு நிலையிலையும் தன்னை வெளிப்படுத்துகிறார், உண்மை வெளிப்படுத்துகிறார். இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அந்த உணர்வு வெளிப்பட்டாலும் தன்னை அருள் உணர்வாக, அன்பு இருப்பு அப்படியே அருள் உணர்வு புள்ளியாக, தனி பெரும் கருணை ஒளியாக
நம் தலைக்கு நடுவில் இருக்கு. அது வெளிப்படுது, அது அனாதி காலமா இருக்குது. அதுதான் இப்போ வந்து அடுத்தபடியா அணுவும் ஆணி பொன்னம்பலமும் அப்படின்ற ஒரு பதிவுல அது அடுத்து ஒரு சில நாட்கள்ல வரும். அது பல பாகங்களாக வரும். அணுவும் ஆணி பொன்னம்பலமும். அது வள்ளல் பெருமான் ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. அந்த பாடல்ல எல்லா உண்மையும் சொல்லிடுறார். இப்ப அந்த உண்மையெல்லாம் இப்ப நம்ம சத்விசாரம் பண்றது எல்லாமே அதுல வந்துடுதுங்க. ஆக நம்ம மேற்கொண்டு அதுல நம்ம பார்த்துக்கலாம். ஆக அந்த இயற்கை விளக்கம் வெளிப்படுகின்ற பொழுது அதை சூழ்ந்து 4 உணர்வு நிலைகள் வந்து விடுகின்றன. அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கம். அதுவும் இயற்கை. அந்த 4 உணர்வு நிலைகள். இப்போ ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீட்டுன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வாசப்படி இருக்கும். அப்புறம் ஒரு போர்ட்டிகோ இருக்கும். அதுக்கப்புறம் ஹால் இருக்கும். அதுக்கப்புறம் வீடு மெம்பர்ல மட்டும் போகலாம் வர்ற மாதிரி ஒரு பூஜை அறை அல்லது பெட்ரூமு அல்லது நகை பணம் வைக்கிறதுக்கு இடம். அந்த மாதிரி 4 நிலைகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் 4 நிலைகள் தவிர்க்க முடியாதது. எல்லாம் வாசப்படி இல்லாம வீடு இருக்க முடியாது. ஒரு வாசப்படி படிக்கட்டு வைக்கணும். அப்புறம் ஒரு முன்னாடி ஒரு இது மாதிரி வைக்கணும். வராந்தா மாதிரி. அதுக்கப்புறம் தான் நடு வீடு. அதுக்கப்புறம் அதுக்கு அப்பால அந்த பூஜை அறையோ அல்லது வந்து இப்போ நகை பணம் இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிற அறையோ அது அது ஒரு அதே மாதிரி தான் இந்த வீடு, இந்த ஆன்மான்றது ஒரு வீடு தான். இது வந்து மணிவாசகர் வந்து பல இடங்கள்ல அதை சொல்றாரு. இப்ப சைவ ஆகமத்தில் உள்ள அறம்பொருள் இன்பம் முடிவுல வீடு 4வது தான். இந்த அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் முடிஞ்சு 4வது நிலையில் வீடு. இப்ப புத்தர் வீடு பேறு அடைந்தார். சமணர் மகாவீரர் தன்னுடைய 82வது வரையில் வீடு பேறு அடைந்தாள். பேருன்னா அது பெறலறிய பேரு. அதுக்கு வீடு வீடுனாலே அது ஆன்மாவைத்தான் குறிக்குது. சிற்றம்பலம் தான் திருவீடு. இது தயவு குரல்ல சுவாமி சரவணார் சொல்றாரு. அந்த சிற்றம்பலமே திருவீடு இதற்கு உரியார் சுத்த சன்மார்கர் என்ற சொல் அப்படின்னு அந்த குரல் வரும். அந்த வீடு அப்படின்னாலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அந்த வீடுன்றது தான் சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்துக்கு தான் வீடின் பேர். ஆன்மா தான் வீடு. இப்போ இவரு வந்து திருக்குறளே அதை சொல்றார். அந்த குறள் ஞாபகம் இல்லை. அதாவது புக்கில் அமைந்தின்று கொள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறள் வரும். அதாவது இல் புக்கு இல் அமைந்து இன்று கொள்ளோ. புக்கு இல்லைன்னா புகுந்த வீடு, புகும் வீடு. இல் அப்படின்னா இல்லம், இல்லம்னா வீடு. ஒரு நிரந்தரமான வீடு இந்த ஆன்மாவுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறார். ஆக அந்த வீடுனாலே அது ஆன்மாதான். அந்த வீட்டுக்கு 4 நிலைகள் இருக்குது. இப்ப சில கோயில்கள், மதுரை கோயில், சிதம்பரம், திருவண்ணாமலை எல்லாம் அந்த மூலவரை அந்த சுத்தி 3 பிரகாரம் 4 பிரகாரம்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இதனுடைய அடிப்படையை கொண்டதுதான். அதுதான் வந்து அருள் உணர்வு மையமாய் இருக்க அதனுடைய அடுத்தடுத்த விளக்கங்கள் வந்து அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்று 4 உணர்வு நிலைகள் 4 பிரகாரத்துல அது விளங்குது. அது ஒரு இயற்கை. தன்னைத்தான் அப்படி அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அது விளங்க முடியாது. அதுதான் அகம் என்பது ஆன்மா என்றும், அகப்புறம் என்பது ஜீவன் என்றும், புறம் என்பது மனம் என்றும், புறப்புறம் என்பது பஞ்சேந்திரிகள் பொருந்த இந்த பௌதிக உடல் என்றும் நம்ம சொல்றோம். படிச்சு நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். ஆக இது மொத்தம் சேர்த்து தான் ஆன்மா. ஆன்மா மட்டும் தனியாக விளக்கம் கிடையாது. உடலும் இருக்கணும், மனமும் இருக்கணும், உயிரும் இருக்கணும், அறிவு என்கின்ற ஆன்மாவும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஆன்மா என்பது தான் அகம்.
அந்த அகத்துக்கு அகமா இருக்கிறது தான் அந்த அருட்பெருவெளி. அருட்பெருவெளினா தனிப்பெருங்கருணை என்கின்ற ஆண்டவருடைய அறிவு. அது கடவுள் அறிவு, கடவுளுடைய தன்மை. இப்ப கடவுளுடைய தன்மை அப்படின்னு தான் இயற்கையினுடைய விளக்கம். அந்த கடவுளுடைய தன்மை மட்டும் தனியா இருக்கும்னா அது மட்டும் தனியா இருக்க முடியாது. எப்படி சர்க்கரையுடைய இனிப்பு மட்டும் தனியா இருக்க முடியுமா? அதே மாதிரி அந்த தனிப்பெரும் கருணையாகிய அந்த அருள் அன்னை மட்டும் தனியா இருக்க முடியாது. அப்ப அது அதுக்கு அதுக்கு உள்ள போக போக அங்க அங்க அன்பு இருப்பு, அதனுடைய தன்மை இரண்டுமே 50% 50%-ஆ சேர்ந்து மொத்தம் சேர்ந்து 100%-ஆ விளங்குகின்ற நிலை தான் அது உள்ளொளியாக அது விளங்குகிறது. அது தன்னைத்தானே உணர்வதற்காகத்தான் முறைப்படி புறநிலையிலிருந்து அறிவுகள்லாம் இன்றைய காலத்துல நம்ம புல்லாதி தாவர நிலைலாம் சேர்ந்து மனிதனா இதுலயும் நூற்றுக்கணக்கான பிறவிகள் தாண்டி இப்ப ஞானம் பண்ணி அப்படி முதல் அந்த நிலை முழுமையாக பெற்று கொண்டவர் தான் ராமலிங்க அடிகளார். இப்போ அவர் தான் அந்த நிலையை பெற்று கொண்டுகிறார். இப்போ வள்ளல் பெருமானா அங்க இருக்கிறது பழைய ராமலிங்க அடிகளாரா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரானா ஒண்ணு நாம ஞாபகத்தில் வச்சிடறோம். இருப்பது ஒன்றே, அதுவே எல்லாமா இருக்கிறது. அந்த ஒன்றுதான், ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. இந்த அறிவை பெற்று கொண்ட பிறகு தன்னது என்று கொண்டிருந்த அந்த நான் எனதும் எனது அனுபவம் என்பதும் உண்மையில நம்முடையது கிடையாது. உண்மையில நான் என்பது அருட்பெரும் ஜோதி ஆகிய அன்பு சத்துவமும் அதனுடைய தன்மையாகிய தனிப்பெரும் கருணை தான் அனுபவத்துல எனதில் விளங்குதே தவிர, ஆனால் அதுதான் கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியை பெறுக. ஆக நான் எனது என்பது அழிக்கக்கூடிய ஒன்று அல்ல. நான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னா அதை அழிக்க முடியாது, அழிக்கக்கூடாது, அதை அழிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த நான் எனது என்பது இறைவனுடைய பீயிங்னஸ் அண்டு இஸ் கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ஆன்ம நிலையம். ஆன்ம நிலையம்ன்றது கடவுளுக்கு அருள் அனுபவ நிலையம்தான் ஆன்மா. அதுதான் நாம இருக்கிறோம். ஆக இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ல வர்றதுக்கு பல கோடி யுகங்கள் ஆகிவிடுகிறது. தயவு அடுத்த பதிவில் காண்போம். பதிவு 2. ஆக இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது என்னன்னா அது அனைத்துமே அணுக்களின் செறிவு நிலை. அதுதான் நம்ம பார்த்தோம். எல்லாமே பூதாணுக்களினுடைய செறிவு நிலை. இது அந்த அடுத்து வரப்போகின்ற அணுவும் ஆணி பொன்னம்பலம் இன்னும் கொஞ்சம் அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அது ஒரு 4-5 பாகங்களாக வரும் என்று நினைக்கிறேன். ஆக இந்த அணுக்கள் என்பது என்னன்னா, அந்த பூத அணுன்றது தனியா அது மட்டும் விளங்க முடியாது. ஒவ்வொரு பூத அணுவுக்கு உள்ளவும் உயிராற்றல் இருக்கிறது. அந்த உயிராற்றல் எங்கிருந்து வருதுன்னா, அதுக்கு அந்த உயிர்வெளிக்கு அப்பால போனோம்னா அங்கதான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தனது தன்மையாகிய அருட்சக்தியாகிய அருள் அன்னையோடு விளங்குகின்றார். இருவரும் சேர்ந்து உள்ளொளியாக விளங்குகின்றார்கள். இதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை நிலை. அதுதான் ஆன்ம நிலையும் கூட. அதுதான் நாம விளங்குறது. இந்த ரகசியத்தை, அதாவது நம்முடைய சொந்த ரகசியத்தை நாமே அறியாத வண்ணம் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த மறைக்கப்பட்டுள்ளதுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து நடனம் எடுத்தால்தான் அனாதியில நாமெல்லாம் ஒரு விண் அணுவாத்தான் இருந்தோம். அப்பவும்
மறைக்கப்பட்டு தான். அப்ப மறைக்கப்பட்டிருக்குதுன்னா அது தொடர்ந்து அந்த நடராஜ பெருமானுடைய மறைத்தல் செயல் தான் அந்த முதல்ல விளங்கியிருக்கு. அந்த மறைத்தல் செயலால்தான் தன்னுடைய இருப்பை தானே அறியாத மடி அந்த அணுவுக்கு மையத்தில் இருக்கிற ஆன்மாவானது தனது இருப்பை தானே அறியாத முடியாது ஜடம் போல இருக்கிறது. அதை தான் இறந்த நிலையில் இருக்குது என்றாரு வள்ளல் பெருமான். அந்த நிலையிலிருந்து அந்த நிலையில அப்படி இப்ப சுத்த சன்மார்க்கம் அதை எப்படி கொள்ளணும்னா, அகண்டாகாச பெருவெளியில இருக்கிற ஆண்டவருடைய உண்மை அகண்டமானது. அதுக்கு வந்த இருப்புக்கு ஆரம்பம் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எங்கும் சென்று கொண்டே இருக்கும். அது காலம் என்பது அதுக்கு கிடையாது. அது எக்காலம் இயற்கையிலேயே இருக்கின்ற ஒரு அற்புதம் அற்புதம் அற்புதத்தில் அற்புதம் பேரற்புதம். இதைத்தான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து என்றால் ஆக அந்த அன்பு என்கின்ற இருப்பு வெளி என்றென்றும் எங்கெங்கும் இருப்பது. அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ரைட். ரெண்டாவது, அந்த இருப்புக்கு அனுபவம் என்பது அதை பத்தி என்ன எப்படி சொல்றது? அந்த அருள் அனுபவம்ன்றது எப்படி சொல்றது? அருள் அனுபவம் வந்தாதான் அந்த அன்பை இன்ப இருப்பாக தனது இருப்பையே இன்ப இருப்பாக மாற்றிக்கொள்வது. தான் இன்பமாக இருத்தல், அந்த இன்பமும் எல்லையற்ற இன்பத்தில் இருப்பது. அப்ப அந்த தன்னுடைய தன்மை யாவுமாய் விளங்கச் செய்தல், சர்வ வல்லபத்தையும் அனந்தா அனந்தம் கோடி கோடி சக்திகளாக புறத்தில் ஐந்தொழிலால் விளங்க செய்கின்ற பொழுகின்றதான் அந்த இயலும் செயலும் ஆண்டவருடைய இயலும் செயலும் தான் தனிப்பெருங்கருணை. அப்படி அதை விளங்குகின்ற நிலையைத்தான் நம்ம நடராஜர் அப்படின்னு சொல்றோம். அது விளங்குகின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு ஆனந்த அனுபவம் ஏற்படுது. ஆக அந்த ஆனந்த அனுபவம் கூட உயிர் வழி ஜீவ நிலையிலிருந்து தான், அந்த ஜீவ நிலையிலிருந்து அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த ஜீவன் தான் அதை அனுபவிக்கணும். ஏன்னா ஒரு அனுபவிக்கணும்னா ஒரு ஒரு ஆண் மட்டும் குடும்பத்தை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அல்லது ஒரு பெண் மட்டும் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. 2 பேரும் சேர்ந்தும் போது தான் ஒருத்தர் இன்பமா அனுபவிக்க முடியும். ஆக தன்னை தானே அனுபவிக்க முடியுமான்னா முடியாது. ஆக அங்க 2 பேர் வேணும். ஒருத்தர் தான் இன்னொருத்தரை அனுபவிக்க முடியும். ஆனா கடவுளுடைய சாம்ராஜ்யத்துல ஒன்றான இருப்பு தானே உண்மை. அப்ப எப்படி? அப்போ தானே தனது அருளையே நான் என்கின்ற ஜீவான்மாவாக விளங்க செய்தால்தான் அது தன்னை தானே அனுபவிக்க முடியும். ஆக ஆன்ம நிலையத்துல ஒன்றுதான். ஆனா அதிலேயே நான் என்ற ஒரு பகுதியும் தான் என்கின்ற ஒரு பகுதியும் இருக்கு. இரு பகுதியும் கடவுளுடையதுதான். அதுதான் வள்ளல் பெருமான் நானானான் தானானான் நானும் தானுமானான். எவ்வளவு கிளீனா சொல்றாரு பாருங்க. நல்லா புரியுற மாதிரி சொல்றாரு. ஆக தனக்குள் அந்த சத்திய ஞான சபையை கல்றாரு. அங்க இருக்கிற அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடைய நிலை என்ன என்பதை அவர் விளக்குறார் வள்ளல் பெருமான். அங்கே கண்ட அனுபவம் நானானான் தானானான் நானும் தானுமானான். இந்த உண்மைய தனிப்பாடல் ஒன்றுல ரொம்ப அற்புதமா விளக்குகின்றார். அது 6ஆம் திருமுறையில தனியாவே வரும். அந்த பாடல் முதல் தொடக்கம் ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம்னு வரும். ரொம்ப ரொம்ப அதுல எல்லாமே அடக்கி கொடுத்துருக்கார். அந்த பாடல் நம்ம குழுல ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓங்கார அணையும் வள்ளலாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அதில் கடைசியில் சொல்லுவார், ஊங்காரத்து இரண்டுருவும் ஒன்றானோம், ஊங்காரத்து
இரண்டுருவும் ஒன்றானும். ஊங்காரம்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கான்னா இல்ல, அகராதியில் தெளிவா இருக்காது. அது என்னன்னா ஊ அப்படின்றது தான் ஊங்காரம் சொல்றார். இந்த ஊனாலே இரண்டுன்னு அர்த்தம் எண்ணில. அந்த ஒன்றது இரண்டது, அப்புறம் இல்லைன்றார். ஒன்றது கடவுள் ஒன்றுதான், ஆனா அந்த சென்டென்ஸ் முடிக்கல. அடுத்து இரண்டதுன்றார், அடுத்தது முடிக்கல. ஒன்றினில் இரண்டு, அப்புறம் அப்படியும் முடிக்கல. ஒன்றினில் ஒன்று, அப்போ முடிக்கல. கடைசியில் எப்படி முடிக்கிறார்னா ஒன்றெனும் ஒன்றே. ஆக தன்னையே ஒரு ஜீவனாக்க விளக்குகின்ற பொழுதுதான் அந்த ஜீவன் தானே அந்த ஜீவனாக இருந்து அந்த ஜீவன் தான் அந்த அன்பு இருப்பையும் அவருடைய தன்மையும் அல்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா உயிர் உணர்வுல தன்னை வெளிப்படுத்தும் போது அந்த ஜீவன் உயிர் உணர்வுல பேரின்ப விளைவு ஏற்படுது. அப்போ அந்த ஜீவனா இருந்து அவர் உயிர் உணர்வு மூலமாகத்தான் தன்னை தானே அனுபவிக்கின்றார். ஆக சச்சிதானந்தம் என்பது கடவுளுக்கு உரியதா மனிதனுக்கு உரியதா அப்படின்னு சுவாமி சர்வானந்த அவர்கள் அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லும் போது கடவுளுக்கு உரியது, மனிதன் அனுபவிக்க முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாதுன்னா மனிதன் கடவுளுக்கு தனியா ஒன்று கிடையாது. அவரே இவனாகி உள்ள அந்த உண்மையை அறியாத காரணத்தினால்தான் மனிதன் இறைவனை சென்று அடைய வேண்டும், ஐக்கியம் ஆக வேண்டும் என்று பல தந்திர உபாயங்களை, குண்டலினி யோகம், குண்டலினி தவம், வாசி யோகம், எண்ணங்களை கவனித்தல், எண்ண ஓட்டங்களை கவனித்தல், மூச்சை கும்பகம் செய்தல், உடலை வருத்தி கொள்ளல், கண்மணி தவம், இப்ப நிறைய வந்துச்சு. இதெல்லாம் புறநிலை மார்க்கங்கள். அதனால ஆண்டவர் இப்பொழுது எல்லாவற்றையும் தவிர்த்து தானே உள்ளிருந்து தன்னையே வெளிப்படுத்தி கொள்ளுகின்றார். அந்த நிலைதான் சுத்த சத்து நிலையிலிருந்து வெளிப்படுகின்ற மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் என்பது மனிதருக்கு உரியதா கடவுளுக்கு உரியதா என்றால் அது கடவுளுடைய மார்க்கம். அப்ப ஏன் மனிதனுக்கு சொல்றாருன்னா நீ உண்மையை உணர்ந்து தற்போதத்தை இழந்து நிற்க வேண்டும் முதலில். அதுக்காக தான் சுத்த சத்து நிலையிலிருந்து வெளிப்படுகின்ற மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். இது கடவுளே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்தான் இங்கு வாழ வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் வாழ நாம் அவர் வாழ்வதற்கு வழிவிட்டு விட வேண்டும். வழிவிட்டுதல் என்பது தற்போதும் நீக்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் நான் என்றும் எனது என்றும் உண்மையில் இல்லை, அறியாமையில் விளைந்ததுதான் அதை அவருடையதை நாம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறனால்தான் இந்த வாழ்க்கையில இவ்வளவு தொல்லையும் துன்பமும் துயரும் நோய் நொடிகளும் மரணமும் பிறப்பும் இறப்பும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அனுபவித்துக் கொண்டிருப்பது கூட அந்த கடவுளே தான் புறநிலையில அந்த ஜீவனாயிருந்து தன்னையே மறைத்து கொண்டு தானே இருந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் அறியாத ரகசியம். ஆக ஒருவன் துன்பப்படுகிறான், நோயினால் கஷ்டப்படுகிறான், யார் என்னால் அந்த ஆண்டவர் தான். அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த உண்மையை உணர்ந்து நீங்க போய் கோயிலுக்கு வழிபடாது இது பண்ணாதீங்க, ஒவ்வொரு உயிரும் தான் உண்மையான கோயில், அது ஆண்டவருடைய ஆலயம், ஆறுயிர்கள்லாம் அன்பு செய்ய வேண்டும், அதுதான் ஆண்டவருக்கு செய்கிற தொண்டு, எல்லா உயிர்களும் ஆண்டவருடைய ஆலயங்களாகும், உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொதுவென அறிந்தேன். ஆக இந்த உண்மையெல்லாம் சிற்ப ஆலயங்கள் கட்டிவிட்டதினாலே அனைத்தும் மறைவிட்டு விட்டது. ஆக ஆனா அந்த ஞானிகள் பாமர மக்களுக்கு அன்றைக்கு உண்மை தெரியாது, அந்த பக்குவமில்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் நல்ல நோக்கத்தோடு தான் கருணை உள்ளத்துதான் ஏற்படுத்தினார்கள். என்றாலும் அந்த ரிசல்ட் என்னாச்சுன்னா ரிசல்ட் நெகட்டிவா போயிடுச்சு. அதனால இன்னைக்கு 99.9% எல்லாமே புலால் சாப்பிட்றாங்க. பிரதோஷம் சனிக்கிழமை பிரதோஷம் விழுந்து விழுந்து 6 அங்கங்கள் தோய விழுந்து கும்பிட்றான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு புரோட்டீன் ரவி புரோட்டீன்ஸ் அங்க நிற்கிறான்.
இன்னத்தை வந்து உயிருடன் கோழி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுப்பா, நம்ம எதிரிலேயே வந்து கண்ணுக்கு எதிரிலேயே கோழியை வெட்டுறான், அதனால சத்த கோழிலாம் கிடைக்காது. ரொம்ப நியாயமானவன்பா, ரொம்ப நியாயமான விலைக்கு விற்கிறான், நம்ம கண்ணுக்கு எதிரே அவன் வந்து இது பண்ணுறான், நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. ஆக எப்படி இருக்கு பாருங்க. இரக்கமற்ற ஒரு நிலையை உருவாக்கியதற்கு இந்த சிற்ப வழிபாடு, சிற்ப ஆலயங்கள், விக்கிரகங்கள் இதை ஏற்படுத்தியவர்கள் காரணமாக இருக்கிறார்களா இல்லையா? மனசாட்சி தொட்டு ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே அதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டு இருந்தால் இந்த உலகம் இன்றைக்கு இப்படி கொலைச்சாலையாக விளங்குமா? ஒரு ஏக்கர் நெல்ல 10,000 கோழி 20,000 கோழி வைத்து அறுப்பார்களா? சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அது எல்லாம் ஆதியிலே அவரே பூட்டி விட்டார். இது எல்லாம் ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு உயிரும் அந்த இன்பத் துன்பத்தை அனுபவிச்சு தான் வரணும். அது ஒரு தனி இதாக போகும். ஆக எல்லாமே கடவுளுடைய சித்தத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால யார் மீதும் நம்ம குறை சொல்ல முடியாது. எப்படி எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற போது எல்லா பழியும் இறைவனுக்கே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வேற வழி இல்லை. அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் இந்த அருள் அனுபவம் வெளியிட்டிருக்காக நெகட்டிவாகவும் போக வேண்டியிருக்கு, பாசிட்டிவாகவும் போக வேண்டியிருக்கு. நல்லது கெட்டது எல்லாமே திருவருட் சந்நிதியில் எல்லாமே ஒன்று தான். சரிங்க, இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வர்ற, இப்போ ஒரு ஆன்மா அந்த நிலை அடைந்து விட்டது. ஆனால் ஆன்மாக்கள் எண்ணியிருந்தன. அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம். அந்த அகண்ட வெளியில் இருக்கிற அன்பு இருப்புக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து முதலும் இல்லை, முடிவும் இல்லை, ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை, ஆதி அந்தம் இல்லை. ஆனால் அவருடைய அனுபவ வாழ்வுக்கு கூட அந்தம் என்பது கிடையாது. ஆனால் ஆதி என்ற ஒன்று உண்டு. அந்த ஆதி எந்த உண்டு, அந்த ஆதி தான் என்னுடைய இதில் உங்களுடைய இதில் முதல்ல புல் என்கின்ற தேகத்தில் அவருக்கு வந்து ஒரு அனுபவம்ன்ற ஒன்று ஏற்படுது. என்ன அனுபவம்? முதல்ல ஸ்பரிச அனுபவம் தான். ஸ்பரிச அனுபவம் தான் அவருக்கு அந்த நிலையில் அவருக்கு அதுதான் அந்த எல்லாமே அருள் அன்பு அனுபவத்துக்கு புறநிலையிலிருந்து அது வருது. இப்படி தான் முறைப்படி தான் அதை வரணுன்றது ஒரு இயற்கை நியதி இருக்கு. ஏன் அது ஏன் அந்த அருள் அனுபவத்துக்கு இவ்வளோ லாங் ப்ராசஸில் அந்த ஆன்மாவை வச்சு இவ்வளோ இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா என்றால் அடுத்துதான் பதில். அந்த பதில் நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். இதுக்கு திண்டுக்கல் சுவாமி சொல்றது வந்து ஒரு நமக்கு புறத்தில் நம்ம மன அறிவில் கணக்கிடுகின்ற பொழுது எத்தனையோ கோடி யுகங்கள், எத்தனையோ கோடி பிறவிகள், ஒவ்வொரு பிறவிலையும் எவ்வளவு துன்பத்தையும் நோய் நொடிகளையும் பிரச்சனைகளையும் சோதனை வாதனை வேதனைகளையும் மனிதன் வறுமையில் அனுபவிக்கிறான். பசி தாகம் பிணி இன்மை இச்சை எவ்வளவு அனுபவிக்கிறான் ஒவ்வொரு பிறவிலையும். ஆனா அகநிலையில அருள் நிலையில ஒரு ஆன்மாவை, இருப்பு நிலை அறியாத ஆன்மாவை எழுப்பி திரிதேக சித்தி வளர்பெரும் அடைந்த திரிதேக சித்தி அடைவிக்கின்ற வரையில் அதுக்காக அவர் இத்தனை கோடி பிறவிகள் கொடுத்து இவ்வளவு துன்பம் கொடுத்து அதற்காக அவர் எடுத்து கொள்ளுகின்ற காலம் ஒரு சில வினாடிகள். நம்ப முடியுமா பாருங்க. அகநிலையில இப்படிதான் ஆண்டவருடைய அனுபவமா, அது ஒரு சில வினாடிகள் தான் சொல்றார். ஆனா புறத்தில் அதை பார்க்கும் பொழுது நமக்கு பல யுகமா இருக்கு. காரணம் அகநிலையிலே அருள் நிலையிலே காலம் என்பது இல்லை, இடம் என்பது இல்லை, தூரம் என்பது கிடையாது. அது ஒரு நிறைவான ஒரு வெளிதான். அதுதான் வளர்பெருமான் சொல்லு, ஊங்காரத்து இரண்டு உருவும் ஒன்றானோம். ஊங்காரத்து இரண்டு உருவும் அங்க வந்து நானவரோ அவர் நானோ இருக்கே. அந்த இடத்துல அவரும் இருக்கார், நானும் இருக்காரு. அவர் தான் நானா இருக்கேன், நானும் பார்த்தா அவரா இருக்கேன். காரணம் ஏன் இப்படி சொல்றாருன்னா அங்க இருப்பது ஒன்று, அதுவே
தானாகவும் நானாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக ஜீவனாக இருப்பதும் அவர்தான். இதுதான் திருமந்திரத்துல ஓடும் உலகு உயிர். அதாவது இந்த உலகத்துல உயிர்கள் வருது போது, சில காலம் வாழ்கிறது, மறுபடியும் விவரம் வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ஓடும், அதாவது சதா தோன்றுவதும் விளங்குவதும், சில காலம் விளங்குவதும் அழிந்து விடுவமா இருக்கிற இந்த புறநிலை உண்மை அல்ல. இந்த இப்படியாக இருக்கிறவங்க கூட அந்த ஆண்டவர் தான். ஆக ஆண்டவரே தான் ஜீவனாக இருந்து அவரே தான் சகல துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அகநிலை அருட்பெருவெளியிலே தாக்கப்படாத வண்ணம். இது எல்லாம் அவருக்கு புறநிலையில தான் ஒரு ஜீவனாக இருந்து அந்தந்த இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறாரு. இப்போ இப்படி ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் அந்த நிலையில வைக்கப்படுகிறது. ஆனா புறநிலையில பார்க்கும்போது ஆன்மாக்களுக்கு எண்ணிக்கைக்கு உட்படாதது. ஆன்மாக்கள் எண்ணிறந்தன. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பூத அணுவுமே ஆன்மாவை பற்றி கொண்டு விளங்குவதுதான். எந்த ஒரு பூத அணு கூட ஆன்ம தொடர்பு இல்லாமல் அது தனித்து விளங்க முடியாது. ஆன்மாவை பற்றி கொண்டுதான் அந்த ஜடமாகிய ஒரு பூத அணு விளங்கும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் அணுவை எடுத்துக்கிறோம்னா, அந்த லேப்ல அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய கடைநிலை தோற்றமாகிய பூத அணு தான் அதுக்கு விளங்கும். அதில் அவங்களுக்கு புரோட்டானை பார்க்கலாம், எலக்ட்ரானை பார்க்கலாம், நியூட்ரானை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது அது இதெல்லாம் அனுபவப்படாது. அது மெஞ்ஞானத்தினால்தான் அது அனுபவப்படும். காரணம், அவங்க சொல்றதை பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பூத அணுவை அழிக்க முடியாதுன்றாங்க. எந்த ஒரு பூத அணுவையும் அழிக்க முடியாது. அதாவது a mass can be converted into energy, energy can be converted into mass but cannot be destroyed. அதனால இப்ப சூரியன்ல ஹைட்ரஜன் அணுக்கள் இயற்கையாகவே அணு வெடிப்புது. ஒரு ஒரு ஹைட்ரஜன்ன்றது ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் ஷெல்ல விளக்குகின்ற பொழுது உள்ள இருக்கிற புரோட்டான் தீய கக்குது, வெப்பத்தை வெளிப்படுத்துது. அது பல லட்சம் செல்சியஸ் வெப்பத்தை உடையது. திருப்பி அது உடைஞ்சி அடுத்த செகண்டு 2 அணுக்களாக மாறி எலக்ட்ரான் சுழற்சி வெவ்வேறு நம்பர்ல வந்துடும். அது ஹீலியம் அணுவா மாறிடும். ஆனா அழிக்க முடியாது. அது யாராலையும் முடியாது. இவங்க அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிக்க முடியாது. திருப்பி அது 2ஆ மாறும். 2 ஒன்னாக்கலாம், 1 2ஆக்கலாம். பட் cannot be destroyed. காரணம், அதுக்கு அப்பாலே அது மெஞ்ஞானத்தில் மட்டும் கண்டு கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றதுதான் ஆன்ம அணு. அது லேப்ல அனுபவப்படாது. அது அருவநிலை. அதனால்தான் இதை அழிக்க முடியாது. ஆக உண்மையிலே உலகத்தில் புதிதாக ஒன்றை ஆக்க முடியாது, எதையும் அழிக்கவும் முடியாது. இருக்கிறத புறநிலை தோற்றத்தை தான் மாற்றிக்கொண்டிருக்கவே தவிர, அதனால ஒருத்தன் இறந்து போறான், பிறக்கிறான் என்பதும் தவறுதான், இறந்து போகிறான் என்பதும் தவறுதான். ஏன்னால் உள்ளதே உள்ளது, அதை வில்லது அப்படின்றார் வள்ளல் பெருமான். உள்ளதே உள்ளது, என்றும் உள்ளதுதான். இப்போ நீயாக உள்ளது, அதை வெற்றி கொள்வாயாக. அதை சத்திசாரத்தால் தெரிந்து கொண்டு அதை வெற்றி கொண்டால் உனக்கு மரணம் என்பது இல்லை. அது சைவாகமத்தில் சொல்லுவாங்க, இல்லது வாரா உள்ளது போகா. நாம சமாதி ஆகி போச்சானா என்ன எழுதி வைக்கிறோம்? கோசலை ராமன், தோற்றம் 1964, மறைவு திடீரென்று 2025 பிப்ரவரி அப்படின்னு போடுவான். அது தப்பு. இல்லது வாரா உள்ளது போகா. பெம்மான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு யார சொல்றாரு? முருகப்பெருமானியா சொல்றாரு? தனக்குள்ள இருக்கிற பார்க்கிற அந்த இருப்பை பத்தி சொல்றார். இருப்பதே அவன்தான். தானாய் நிலை நின்றது தற்பரமே, தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்றார். தனக்குள்ள பார்த்து
எனாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அங்க நானே இல்லை, விலகாலம் வாழ்ந்து கொண்டிருந்ததும் அதுதான். உண்மையில நான் என்பது இல்லவே இல்லை. இதுவரையில மறைப்பு அறியாமையினால அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். அறியாமை என்பது என்ன? மறைப்பு. அந்த மறைப்பு யாரால் வருங்குது? அந்த மறைப்புக்கு தான் ஆணவம்ன்றோம். அந்த ஆணவம்னு சொல்லிட்டு இறைவனுக்கு சாம்ராஜ்யத்துல இறைவனையே மறக்கிற வல்லபத்தை உடைய ஒன்று, அதுவும் அறிவில்லாது உண்டா என்ன? கிடையாது. சுத்த சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் முடிவுல தான் சொல்றார். 3 எழுத்துல எல்லாத்தையும் மறுத்துறார். எல்லாம் என்னை ஏறால் ஏற்றி விட்டது யாதெனில் தயவு. 3 எழுத்து. அந்த 3 எழுத்துல இந்த எல்லாமே பழைய கோட்பாடுகள் எல்லாமே முற்றிலும் மறுக்கப்படுகிறது. ஏன்னா இது நேரடியாக சத்து பொருளிடத்திலிருந்து வந்த மார்க்கம், அருள் நிலையிலிருந்து அருளே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிய மார்க்கம். அதனால்தான் முற்றிலும் தன்னை அந்த அருளே இங்கிருந்து தானே இருந்து வாழ வழிவிட்டு விட்டார் வள்ளல் பெருமான். உடல் பொருள் ஆவியை எல்லாம் கொடுத்து விட்டு வீட்டை காலி பண்ணி சுண்ணாம்பு குத்துட்டார், ஒண்ணுமே இல்லாம. அதனால்தான் அங்க ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா விளங்கி கொண்டு அது ஒரு அன்பர் மூலம் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்ற பெயரை சூட்ட பெற்றுக்கொண்டு இங்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வாழ வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவும் அப்படித்தான் இருக்கிறார். ஆனா நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஆக இப்போ ஆன்மாக்கள் எண்ணற்றவைன்னா, அப்போ முதல் ஆன்மா எண்ணற்றவை இருந்தாலும் ஒரு முழுமைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? முழுமைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அதாவது பஞ்சகிருத்தியம் எக்காலும் தடையுறாதுன்றார். அந்த திருநடனம் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த தொழிலை சேர்த்து ஆண்டவர் உள்ள இருக்கிற தனது முகத்தை தனிப்பெருங்கருணை என்கின்ற அகவடிவை அங்க அது அப்படியே இருக்கு. அதை புறத்தில் காட்டுகின்ற போது பொருட்சக்தியாக, கிரியா சக்தியாக, ஞான சக்தியாக, யோக சக்தியாக, அருட்சக்தியாக காட்டுகின்றார். இதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்படின்றார் மணிவாசக பெருமான். அகத்தில் இருக்கிற அருட்சக்தி தனது திருநடனத்தினால் இருந்த இடத்திலிருந்தே வெளியில வராம அங்கிருந்தே தனது முகத்தை வெளியில் காட்டும் போது 5 முகமாக தெரிகிறது. இந்த 5 முகங்களுடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சம். ஆக ஐந்தொழில் ஐந்தொழில் இது அகத்தில் இயலாக இருக்கும் ஒன்று புறத்தில் வரும்போது இயக்கமாக செயலாக வருகிறது. ஆக இந்த பிரபஞ்சம் என்பது கடவுளுடைய அருட்செயல் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. அக இயல் எழிலே புற செயல் உலகே. அக இயல் எழிலே புற செயல் உலகே. ஆக இயலும் செயலும் கொண்டு ஆண்டவர் இந்த சிற்றம்பலத்தில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஆன்மாவாக எழுந்தருளுகின்ற பொழுதுதான் அந்த சச்சிதானந்தம் அவருக்குள்ள அனுபவப்படுகிறது. அப்படி அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பஞ்சகத்தியம் எக்காலும் தடையுறாது. சரி, இது வள்ளல் பெருமான் சொல்றது. சரி, இப்போ சுவாமி சரவணந்தா சொல்லும் போதும் அதையத்தான் சொல்றார். எக்காலும் அந்த நடராஜருடைய நிலை நடனம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்றார். ஏன்னா இப்போ ஒரு டிராப் வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ வாட்டர் அப்படின்னா அதுக்கு கெமிஸ்ட்ரி பிரகாரம் சொல்லணும்னா அது வாட்டர் மாலிகுல். அந்த கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் 2 ஹைட்ரஜன் அணுக்களை ஒரு ஆக்சிஜன் அணுவானது இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் அணுக்கு 2 இடைதிறன்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால அது 2 ஹைட்ரஜன் அணுக்களை தன்னகத்தே ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பதனால்தான் அதுக்கு ஒரு மாலிகுல் பேர். இப்போ ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல எத்தனையோ
லட்சம் கோடி மாலிகுல் இருக்கு. இது அணுவா கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு மாலிகுல்ல 2 ஹைட்ரஜன் அணு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ஒரு மாலிகுல் போது 3 அணு இருக்கு. இப்போ ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல எத்தனை அணுக்கள் இருக்குதுன்னா 500 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கிறது. நீங்க பாத்துங்க. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல 500 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கிறது. இப்ப நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா சராசரி மனிதன் ஒரு 50 கிலோ 55 கிலோ இருக்கான்னா அவனுக்கு 27 லட்சம் கோடி செல்கள் இருக்கிறதா இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் புறத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் 200 வருடங்களாக கடின மன உழைப்பின் காரணமாக அவங்களும் ஒரு தியானம் தான் பண்ணிட்டு நம்ம இந்த உலகுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி மெய்ஞானிகள் அக உண்மையை எல்லாம் வேதாகமங்களா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி புறத்தில் இருப்பவர்களும் அது ஒரு மன ஒருமை, அதுவும் தியானம் தான். அவங்களும் கடவுளுடைய புறநிலை அணுக்களின் உண்மை, ஆற்றல் உண்மை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இரண்டுமே நமக்கு தேவைப்படுது. இரண்டுமே கடவுள் அருளால் வழங்கப்பட்டதுதான். நம்ம அதை நினைவு கூறுகின்றோம். நமக்கு தெரியாது, எல்லாம் இறைவன் அருளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஆக இதெல்லாம் நமக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவும் கடவுளுடைய அருள் தான். அப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு 27 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. சரி, ஒரு செல் எத்தனை அணுக்கள் இருக்கும்? அதுவும் அணுக்களால் ஆனதுதான். நீங்க வாட்டர் எடுத்துக்கினாலும் அணுக்களால் ஆனதுதான், செல்லை எடுத்துனாலும் அணுக்களால் தான், இல்ல ஒரு மரத்துல வெண்டைக்காய் மரத்துல இருக்கிற வெண்டைக்காய் எடுத்துக்கினாலும் அணுக்கள், எல்லாமே அணுக்களால் ஆனதுதான். தங்கம், 1 கிராம் தங்கம், அதுவும் அணுக்களால் தான். ஆனா அதனுடைய எண்ணிக்கை, புரோட்டான் நியூட்ரான் எண்ணிக்கை வேற வேற இருக்கிறதுனால அது உப்பாக இருக்கலாம், மெட்டலாக இருக்கலாம். அது சேர்க்கை, அது வாட்டர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமா சேருகின்ற பொழுது அது செல்லா மாறிடும். ஆக உயிரினுடைய வெளிப்பட்டாதான் அந்த அணுக்கள் செல்லாக மாறும். இல்லைன்னா சிங்கிள் மெட்டல் ஆட்டமா இருக்கலாம், இல்ல உப்புக்களாக இருக்கலாம், மாலிகுலா இருக்கலாம், செல்லா மாறாது. அந்த பூத அணுவிலிருந்து உயிர் சக்தி வெளிப்பட்டால்தான் அது பல கோடி, பல லட்சம் கோடி அணுக்களை இணைத்து கொண்டு அதை லிவிங் செல்லா மாத்திக்கினாதான் அது பிசிக்கல் பாடி அதுக்கு அனுபவப்படும். ஏன்னா அப்பதான் அது எந்த ஒரு இதையும் அது டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அது உணர்வலைகளா அது மாற்ற முடியும். செல்லுக்கு தான் உண்டு, மாலிகுல்ஸுக்கும் ஆட்டம் அது கிடையாது. ஆக பௌதிக விடம்ன்றது ஒரு ஸ்பெஷல், அது தனிப்பட்ட ஸ்பெஷல். இதுல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகமானது. கூடுதல் கவனம் செலுத்தி இது பண்ணி நமக்கு செல்லாகி கொடுக்குறாரு. ஒவ்வொரு செல்லையும் கம்ப்யூட்டரைஸ்டு மாதிரி சென்சிட்டிவா இருக்கும். அது புறத்தில் நடக்கிற சம்பவங்களை அது கடத்தி தண்டத்து வழியாக மூளைக்கு அனுப்பும் சிக்னலா. அது ஒவ்வொரு செல்லும் அந்த வேலையை செய்யுது. நம்ம தொட்டோம்னா செல்லு தெரிஞ்சுக்கும், செல்லு தெரிஞ்சிக்காது, அது மெசேஜை மாத்தி கொடுக்கும். இவ்வளவு ஆற்றல இந்த செல்லில் அது கொடுத்துருக்காரு. ஆனா அது மாலிக்குள்ளையோ ஆட்டம்லையோ அது கிடையாது. அப்போ ஒரு செல்லுக்கு அந்த இது கிடைச்சதுக்கு காரணம் எதுன்னா அந்த ஆன்மாவினுடைய ஆற்றல், அது உயிர் சக்தி வெளிப்படும் போது அது சூக்கும தேகத்தினுடைய ஆற்றல் தான் அந்த செல்லுக்கு அந்த சக்தி இருக்கிறது. சரிங்க. இப்போ ஒரு செல்லுல எத்தனை அணுக்கள் பார்த்தா அதுல 100 லட்சம் கோடி அணுக்கள் சேர்ந்தா ஒரு செல்லுன்றாங்க. அது நம்பவே முடியலங்க. நான் பல முறை போட்டு பார்த்துட்டேன், அதே தான் வருது. சர்ச் பண்ணிட்டேன் நெட்ல, ஏன் நம்பவே முடியல. ஒரு செல்லுல 100 லட்சம் கோடி அணுக்கள் சேர்ந்து ஒரு சிங்கிள் செல்ல கண்ணால பார்க்கவே முடியாது, அவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு அணுவுக்குள்ள ஆன்மா இருக்கு, அதுக்குள்ள அதுக்கு அப்பால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூர்ணமா இருக்காரு. அப்படி பரிபூர்ணமா இருக்கிற ஆண்டவர் என்ன யாருன்னா அகண்ட வெளி, எல்லையில்லாத அந்த அகண்ட வெளி முற்றிருக்கிற அந்த இருப்பு வெளி அப்படியே தன்னை முழுமையாக அருள் உணர்வாக, அருள் ஒளியாக, உள்ளொளியாக வைத்துள்ளதுன்றார். இப்படி கொண்டதுதான் ஒவ்வொரு அணுவும். இதெல்லாம் அந்த அணு அழிக்க முடியாதுன்னு சொல்றோம். அதாவது
புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் அழிக்க முடியாது. ஆனா அது ஒரு காலகட்டத்துல அது சிதையும். அது சிதைகின்ற பொழுதுதான் நமக்கு பிறப்பே ஏற்படும். அப்போ முதல் பிறப்பு நமக்கு வைரஸால பிறக்கும். அப்போ அந்த பூத நிலை வந்து சிதைகின்ற பொழுதுதான் அந்த எம்ப்டினஸ் ஏற்படும். அந்த எம்ப்டியான ஒரு இதுல அப்பதான் மற்ற அணுக்கள்லாம் சேர்ந்து மாலிகுல் ஆகி செல்லா பல கோடி செல்களாகி அந்த அந்த வெற்றிடத்துல பூத சக்தின்ற வெற்றிடத்துல அங்க தேகம் அது மாறிடும். அப்ப அது கடைசியில இந்த உருவம் மாறி 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 இந்த இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அது வந்து பழையபடி இருந்த இடத்துல அந்த உருவம் மட்டும் இருக்கும். இது எல்லா அணுக்கள் செல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தோ பிரபஞ்சத்துல போயிடும். அந்த இடம் மட்டும் தோற்றம் காட்டிக் கொண்டிருக்கும். எப்படி பழையபடி இருந்ததோ அதே மாதிரி இப்ப வள்ளல் பெருமான் சுத்த தேகம் பெறும் முன் அந்த புலால் நம்மள மாதிரி புலால் உடம்புலாம் சுத்த தேகம் பெற்ற பிறகு அவர் உடம்புல இருக்க 27 லட்சம் கோடி செல்களும் விடைபெற்று கொள்ளும். விடைபெற்று கொண்டு அதுவும் அடுத்த பரிணாமத்துக்கு அது போகணும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆன்மாக்கள் இல்லைங்களா, அடுத்த பரிணாமத்துக்கு போகணும். ஆனா அந்த இடத்துல இருந்த பூத சக்தி அதுக்கு முன்னாடி அந்த உயிர் சக்தியானது அந்த பௌதிக உடம்புல உருவத்தை வெளிப்படுறதுக்கு அதுதான் காரணமானது. இது போனாலும் அந்த தோற்றமானது மறைவே வராது, அப்படியே இருக்கும். என்ன தோற்றத்துல இருந்தாரோ அப்படியே இருக்கும். அதனால்தான் அது வந்து சுத்த தேகம்ன்றது அசுத்த பூதகாரிய அணுக்கள் எல்லாம் நீங்கிய சுத்த பூதகாரிய சுத்த தத்துவம் அப்படின்னு சொல்லுவார். அங்க தொட்டா ஒண்ணும் இருக்காது. ஆனா வள்ளலார் நினைச்சா ஸ்பரிசம் பண்ண முடியும். அவர் நம்மள பரிசம் பண்ணலாம், நாம அவருக்கு பரிசம் பண்ணலாம். அது அவர் நினைச்சாதான். ஆனா கத்தியத்து குத்திலாம் அங்க ஒண்ணும் இருக்காது. அதுதான் வள்ளலாருடைய தேகம். அந்த ஒரு நிலை. இப்படிதான் இப்போ இப்போ ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல 500 லட்சம் கோடி அணுக்கள் இருக்குன்னா அது ஒன்னொன்னுமே திருஅருட்பிரகாச வள்ளலாரா மாறணும். அப்போ ஒரு டாப் ஆஃப் வாட்டர் அதுக்கு ஒரு ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிங்களா, அந்த மாதிரி ஸ்பேஸ் இந்த அகண்ட வெளியில எவ்வளவு இருக்கும் பாருங்க. மயக்கம் தான் போட்டு விழ முடியும். அப்ப எத்தனை கோடி ஆன்மாக்கள் இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்க முடியுமா என்றால் எப்படி முடியும்? இதுதான் வல்லபம், அருள் வல்லபம். ஆக ஒவ்வொன்றிலையுமே ஆண்டவர் தன்னுடைய அருள் அனுபவத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இது எக்காலும் நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரி, அப்படி இருக்கும் பொழுது புதுசா ஒரு கொஸ்டின் திண்டுக்கல் சுவாமி சொல்றார். இப்போ ஆன்மாக்கள் அனந்தம், ஆனா எல்லாமே இருக்கு அனந்தம், அதை கணக்கிட முடியாது. ஆனா இந்த அனந்தத்தில் ஒன்று முதல்ல அருட்பிரகாசா வள்ளலாராய் வந்து ராமலிங்க அடிகளார் அந்த இறைநிலை பெற்றுக்கொண்டு திரியோக சித்தியோடு வாழ்கிறார்னா என்றையாவது, அதாவது எத்தனை கோடி 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 யுகங்கள் கழிச்சுனாலும் என்னைக்காவது ஒரு கடைசி ஆன்மா அந்த நிலை அடைந்துதானே தீரணும். அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஆக இந்த பக்கம் வள்ளல் பெருமான் பஞ்சகிருத்தியம் எக்காலும் தடையுறாது, இந்த பக்கம் சாமி இப்படி சொல்றார். இது ரெண்டுமே உண்மைதான். அப்போ இதெல்லாம் வந்து மன அறிவுக்கு புரியாது புரியாது புரியாது, புரிவிக்க முடியாது, புரிந்து கொள்ள முயலுவதும் தவறு. ஏன்னா ஆண்டவருடைய உண்மை, அவருடைய நிலை அவர் மட்டுமே அறிய முடியும், இன்னொருத்தர் அறிய முடியாது. இப்ப நம்முடைய நிலை உண்மையிலே இன்னொருத்தர் என்பது இல்லை என்றாலும் நாம வந்து தேக வடிவினா நம்ம கண்டு கொள்ளுகின்ற உண்மை எல்லாத்தையுமே நம்ம அதை அறிஞனோம்னா அது முடியாது. நம்முடைய வேலை இப்பொழுது தற்போதம் நீங்கி தற்போதத்தை அறுத்து நான் என்கின்ற, நான் எனது என்கின்ற வண்ணத்தை, அது கடவுளுடைய வண்ணம்தான், அப்படி அருட் சுடராக
நம் தலை நடுவிலே நிராதார நிலையிலே அருள் ஒளியிடத்திலிருந்து விரிந்து சதா விளங்கி கொண்டிருப்பதை நினைத்து கொண்டிருந்து, நான் என்ன தரிக்கணும் பெரும் இறைவா, நான் ஒன்றும் அறிஞ்சிக்க வேண்டியதில்லை, அதுக்கு அவசியம் இல்லை, உன்னுடைய உண்மையை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சரணடைஞ்சா அவர் உண்மையை அவரே தெரிஞ்சிப்பார். அவர் உண்மை எந்த ஐயப்பாட்டிற்கும், எந்த சந்தேகத்திற்கும், எந்த குறைவுக்கும், எந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் அங்கு இடம் இல்லையே. அவர் எப்பொழுதும் நிறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதற்காக பிரபஞ்ச காலம் நடந்து கொண்டேதான் இருக்கும். இயற்கை விளக்கம் என்றும் நடந்து கொண்டுதான் இருக்கும். என்றோ ஒரு காலகட்டத்தில் எல்லா ஆன்மாக்களும் வரலாறை போல் ஆகிவிடுவார்கள். அப்பொழுது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க அருளல் என்கின்ற 5வது தொழில் மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். தன் அருள் விளக்கானது சர்வ சதாகாலமும் தன்னை அருட்சுடராக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அருட்சுடரானது அடுத்த கட்டத்தில் அருட்ஜோதி என்கின்ற தோற்றமாக சுத்த பூத சக்தியாக தோற்றிக்கொண்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு கடுகளவு இடத்துல இத்தனை கோடி அருட்பிரகாச வள்ளலார் வந்துட்டாக்கா எப்படி இடம் கொள்ளும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அடியேனுக்கு ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படி எப்படி சாத்தியமாக? அங்குதான் உண்மை என்னன்னா, இத்தனை கோடி மக்கள் இந்த பிரபஞ்சத்துல நாம் எல்லோரும் அகநிலையில் ஒருவராகத்தான் இருக்கிறோம். இன்னொன்று, இந்த இதுல ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. நாம சொல்ற இந்த அண்டங்கள், பிண்டங்கள், பொருள்கள் எல்லாமே உள்ள இருக்கிற தனிப்பெரும் கருணை என்கின்ற அருட்பெருவெளியினுடைய புற தோற்றமாகிய ஒரு முகம், பொருட்சக்தி தோற்றம். இப்போ சூரியன் விளங்குது, அண்டாண்டங்கள் எத்தனையோ மில்கி வே கேலக்சிலாம் விளங்கிக்கிட்டு இருக்கே. ஆனா அப்படி அதுக்கு பேர் தோற்றம் தான். நம்ம 100 கிலோ அரிசி எடுக்கிறோம், இல்ல பூமிக்கு பல கோடி 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 டன் எடை கொண்ட அந்த பூமி இருக்கே, இதெல்லாம் அணுக்களின் செறிவு. இது எல்லாமே ஆட்டம்களை அடிப்படையாக கொண்டது. இந்த ஆட்டம் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை கொண்டது. அது இல்லைன்னா எடை வராது. இந்த எடை என்று சொல்லுகின்றோமே, அது கூட தோற்றம் தான். இறைவனுக்கு அது தோற்றம் தான். ஏன்னா அது பொருட்சக்தி. அது விளங்குவதற்கு ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருடைய திருநோக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தான் அந்த பொருட்சக்தி. இப்போ அந்த உள்ளொளி நிலையில அந்த தனிப்பெருங்கருணை தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தினால் அடுத்த வினாடியே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு வினாடி இல்லை, அந்த வினாடியை மைக்ரோ செகண்டா பிரிச்சாலும் அதுக்குள்ள தன்னுடைய செயல் என்கின்ற ஒன்றை நிறுத்தினால் 5 சக்திகளும் உள்வாங்கிவிடும். 5 சக்திகள் கூட உள்வாங்கவில்லை, பொருட்சக்தி மற்றும் உள்வாங்கினால் அங்க பொருளே இருக்காது. அங்க ஒரு அணுவில் எலக்ட்ரான் துகளும் இருக்காது, புரோட்டான் துகளும் இருக்காது, நியூட்ரான் துகள் இருக்கும்போது இல்லாத போது அந்த அணு எலக்ட்ரான் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கும், டோட்டலா எம்டியா போயிடும். அதனால இறைவன் தன்னுடைய வல்லபத்தினாலே என்ன செய்வார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், அவருடைய நிலை என்ன, யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதை திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்வார். அந்த பாடல் முதல் வரி இன்று எனக்கு அருளி அப்படின்னு தொடங்கும். அது கடைசி வரி யாருனை அறியகிற்பாரு. யாருனை அறியகிற்பாரு, யார் உன்னை அறிய முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார்னா, யாராலும் அறிய முடியாதுன்னு அர்த்தம். ஏன் யாராலும் அறிய முடியாதுன்னா, இறைவனுக்கு அந்நியமா பிரிது என்று ஒருவர் இல்லை ஆதலினால் யாராலும் அறிய முடியாது அப்படின்றார். அதுதான் அவரும் அருணகிரிநாத பெருமானம் சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா,
தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. அது மட்டும்தான் இருக்கே, வேற எதுவுமே இல்லை. அதுதான் வள்ளல் பெருமான் கடைசியில தன் சீடர்களுக்கு உபதேசித்தது அகிலமாம் அன்பாம். அங்கே அகம் என்றும் புறம் என்றும் ஒன்று கிடையாது, அனகமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தான் அதை தேகநிலை இருக்கிறதுனால அகம் என்றும் புறம் என்றும் நமக்கு பிரித்து சொல்றமே தெரியல. அங்கு என்ன என்றத தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ. இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? அதே மணிவாசகரை யாருனை அறிய இருப்பாரே, இன்னும் ஒருவருக்கு மணிவாசகர் சொல்லுகின்ற யாருனை அறிய இருப்பாரே என்ற சத்திய வாசகமோ இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ என்று அருணகிரிநாதர் சொல்லுவதுவோ, வள்ளல் பெருமான் இதுல திருவருட்பால ஞானசரியில கடைசி பாடல்ல அந்த ஒரு வரியில அதை சொல்றார். நேருறவே எவராலும் கண்டுகொடற்கரிதாம் நித்திய வான்பொருளை. நேர் உறவேன்னா எதிர் எதிர் நின்று, இறைவனுக்கு வேறாக நின்று எவராலும் கண்டுகொடற்கரிதாம் நித்திய வான்பொருளை அப்படின்றார். ஆக இறைவனுக்கு அந்நியமா இருந்து, அந்நியமா ஒண்ணு இல்லை, அப்படி இருந்தது நீ நினைச்சனா இறைவனை அறிய முடியாது. ஏன்னா அதுதான் அதை அறிய முடியும். அதனால்தான் அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுது அங்கு அனுபவம் ஆவது என்னடி தாயே, செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும், தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயமாலே. நன்றி ஐயா, தயவு வந்தனம். திருவருள் வல்லபத்தினாலே எல்லாம் நடக்கிறது, எல்லாவற்றையும் நடத்தும். அதனுடைய அற்புதத்தை யாராலும் புறத்திலிருந்து நம்மால் அணுவளவும் கண்டுகொள்ள முடியாது. அந்த முத்தர்களும் மூர்த்திகளும் ஞானிகளும் சத்திய ஞானிகளும் கூட இறைவனுடைய பெருமையை எப்படி இருக்கும், அந்த திருவருட் சமூகம் இருந்த வண்ணம் எப்படி என்று வள்ளல் பெருமான் இயம்புவதா ஒரு விண்ணப்பத்தில் சொல்லும் பொழுது, ஐந்தொழில் செய் தனது கடைக்கண் திருநோக்கத்தினாலே ஐந்தொழிலை செய்கின்ற வல்லபத்தை பெற்ற சத்திய ஞானிகளிடத்து அந்த திருவருட் சமூகம் இருந்த வண்ணம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் ஏதும் பேசாமல் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார்கள் என்றால், துரும்பினும் சிறியராகிய நாம் இறைவனுடைய பெருமையை எப்படி அறிவிப்பது ஐயா? ஐயோ, நன்றி, தயவு வந்தனம். அற்பெருஞ்சோதி நடராஜ பெருமான் வாழ்க வாழ்க வாழ்க.